ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈட் அண்ட் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து செனகல் பிக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இதோட கேர் பற்றி. ஸோ அதனால் இந்த வீடியோவில் செனகல் பிக்சர் கேரை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ கைஸ், ஒரு ஒன் ஆஃப் த ஈஸி மெயின்டெனன்ஸ் ஃபிஷ்ஷில் இந்த மீனும் ஒன்று தான். இந்த மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 to 4 days ஃபீட் பண்ணாமல் விட்டிங்கனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த மீன் வந்து பட்னியாக கடந்துக்கும். இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நம்மக்கிட்டேயும் ஒரு செனகல் இருக்குது. ஸோ அதோட அப்டேட் வீடியோ சூன் நம்ம போடலாம். ஸோ இந்த செனகல் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதுலேயே நிறையா டைப்ஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். எல்லாமே ஆடி வெரைட்டி தான். பட் இந்த ரீட் செனகல்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படின்னு தெரியலை. பட் மற்றதுக்கெல்லாம் நல்லா ஆடி வெரைட்டி செனகல் தான். ஸோ கைஸ், இந்த செனகல் பார்த்தீங்கன்னா ஏர்லேருந்து தான் ஆக்சிஜன் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஏர் பம்ப் வைக்க தேவையில்லை. நீங்கள் இதுக்கு வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபில்டர் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, பிகாஸ் நல்லா வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் கைஸ், இந்த செனகல் பிக்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 feet வரைக்கும் நம்ம டேங்க்கில் வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 4 feet டேங்க்கோ இல்லாட்டி ஒரு 3 feet டேங்க்கோ கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இதுங்களுக்கு வந்து சிங்கிங் பெல்லட்ஸ் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ளோட்டிங் பெல்லட்ஸும் எடுக்கும், பட் நீங்கள் சிங்கிங் பெல்லட்ஸும் கொடுத்தா அதுவும் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீட் கூட கொடுக்கலாம். ஸோ ஃப்ரோசன் ஃபுட் கூட கொடுக்கலாம். ஸோ வந்து லைஃப் ஃபீட் கூட கொடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவர் ஃபீட் பண்ணிடாதீங்க, அதுதான் மெயின். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீட் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப அதிகமாக சிக்கன் ரொம்ப அதிகமாக கொடுத்துடாதீங்க. பிகாஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஒரு ஃபிஷ்ஷு வந்து சிக்கன் அதிகமாக எடுத்துருச்சு. ஸோ 2 செனகல் வச்சுருந்தேன், அதில் 1 அதிகமாக எடுத்துருச்சு. அதுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து இறந்து போயிடுச்சு. ஒன்று கம்மியாக சாப்பிட்டுச்சு, அது உயிரோடு இருக்குது, அதுதான் ரோலெக்ஸு. அதிகமாக சாப்பிட்டது ரோசி. ஸோ அது இறந்து போயிடுச்சு. ஸோ அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப பழைய வீடியோவாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8. ஸோ வாட்டர் டெம்பரேச்சர் 22 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ் வரைக்கும் இந்த மீனுக்கு வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அண்ட் இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறது மெயில் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் இருக்குது. முதல்ல நம்ம வந்து ஃபீமேலை பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் ஃபீமேல். ஸோ இது எப்படி ஃபீமேல்னு கண்டுபிடிக்கிறதுனா, இதோட ஆனல் ஃபின் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆனல் ஃபின்னை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அதுவும் இல்லாமல் மெலிசாகவும் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இதை ஃபீமேல்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது இதோட வயிறு கொஞ்சம் பல்ஜியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபீமேல்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயில் பார்த்திங்கன்னா அதோட ஆனல் ஃபின் பார்த்திங்கன்னா ரொம்ப தடிசாக இருக்கும். ஃபீமேலோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் தடிசாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அது மெயில்னு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அதோட வயிறு பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் பெருசாக இருக்காது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஃபீமேலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.